ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருப்பூர் சமையல் தமிழ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான சோளா பூரியும் சென்னா மசாலாவும் தாங்க. இந்த மெத்தடில் செய்து பாருங்க, ரொம்பவே அருமையாக வரும். சாஃப்டாக வர்றதுக்கு சில டிப்ஸ் இருக்கு. என்னோட சன்னுக்கு ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பான். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக செய்து பாருங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சோளா பூரிக்கு மைதா மாவு 250 ml கப்போட அளவுங்க இது. இதில் 2 கப் எடுத்துக்கலாம். 2 கப் எடுத்துருக்கேன். வெள்ளை ரவை ஒரு 2 டீஸ்பூனுங்க. சால்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுருணுங்க. நீங்கள் எவ்வளோ மாவு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்குங்க. சர்க்கரை ஒரு டீஸ்பூன். பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் போடுறணுங்க. பார்த்து அளவாக போட்டுக்குங்க. நல்லா சாஃப்டாக வரும். இந்த ரவை வந்து கொஞ்சம் நேரம் வரைக்கும் அந்த பூரி கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு உப்பி வருங்க. அதுக்காக ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. தயிர் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்து அளவு விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்கலாம். இது போல் இருக்குன்னுங்க. இது போல் நல்லா பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும். இது போல் இருக்கணும். கொஞ்சம் மேலே ஆயில் தடவி வச்சுக்கலாங்க. வறண்டு போகாமல் இருக்கும். ஒரு 2 மணி நேரம் இருக்கட்டுங்க, அப்புறமா பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்குனுங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். இது போல் ஒரு சுத்தமான கிளாத்தில், ஈர கிளாத்துங்க, நனைச்சி முறுக்கி புழிஞ்சிட்டு போட்டு வச்சுக்கோங்க. வறண்டு போகாமல் இருக்கு மாவு. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். மூடி வச்சிடலாங்க. தக்காளி 2 இது போல் கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. மிக்ஸி ஜார் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். ஒயிட் கொண்டக்கடலை வந்து நல்லா ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துருக்குறேனுங்க. ஒரு 7-8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். போட்டுக்கலாம். ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்குங்க. இருக்கட்டும். இது போல் ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் டீத்தூள் போடுறேன். கலர் கொடுக்குங்க. பிரிஞ்சி இலை 1, ஜாவித்திரி ஒரு பாதிங்க, ஏலக்காய் ஒரு 2, கிராம்பு ஒரு 2, ஸ்டார் அனீஸ் 1, நட்சத்திர சோம்பு, மராத்தி மொக்கு 2, பட்டை ஒரு துண்டு, கருப்பு ஏலக்காய் 1,
இது கிடைச்சா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. கல்பாசி சிறிது இது போல இந்த ஃப்ளேவர் இதில் இறங்குங்க, இந்த கடலையில் இறங்கும். இது போல் ஒரு சின்ன அதே கிளாத்லேயே சின்னதாக ஒன்று கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. இது போல் கட் பண்ணிக்கணும். இது போல் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணீர் விட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. தண்ணீர் விட்டுக்கலாம். கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். கடலைக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் இருக்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கணுங்க. இருக்கட்டும். சால்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் போடுறேங்க. பார்த்தா பேக்கிங் சோடா ஒரு சிட்டிகைங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நல்லா சாஃப்டாக வேகுங்க கடலை. மூடி போட்டுருங்க. ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துட்டு வரேன், அப்புறமா பார்க்கலாம். ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்குறேங்க. சூடாகட்டும். ஜீரகம் 1/4 டீஸ்பூன், பிரிஞ்சி இலை 1, பட்டை 1 துண்டுங்க, கிராம்பு 2, கருப்பு ஏலக்காய் 1, பச்சை ஏலக்காய் 2, பெரிய வெங்காயம் 2 நல்ல பொடியை நறுக்கி எடுத்துருக்குறேனுங்க. இதையும் போட்டுக்கலாம். 1 கூட போட்டுக்கலாங்க. நீங்கள் எவ்வளோ கடலை போடுறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கணும். நல்லா வதக்கிக்கலாங்க. வதங்கட்டும். பச்சை மிளகாய் 1 நீளவாக்கில் கட் பண்ணி போட்டுருக்குறேனுங்க. வதங்கட்டும். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் போடுறேனுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும். 1/2 டீஸ்பூன் போட்டுருக்குறேன். வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. தக்காளி அரைச்சி அந்த விழுது போட்டுக்கலாங்க. நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். வதங்கட்டும். ஸ்டவ் மீடியமில் தான் இருக்குது. வதங்கட்டும். வரமிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், அம்ச்சூர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போடணுங்க. ட்ரை மேங்கோ பவுடர் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், எடுத்துக்கலாங்க. டீ பேக் எடுத்துக்கலாம்.
கடலை மட்டும் எடுத்து போட்டுட்டு தண்ணி வேணுங்கிற அளவுக்கு இதே தண்ணியவே அளவாக விட்டுக்கலாங்க. கடலை போட்டுக்கலாம். வேக வச்ச கொண்ட கடலை போட்டுக்கலாம். போட்டு வரேன். போட்டுனுங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. 4 வீசி விட்டு எடுத்துருக்குறேன். அதே வேக வச்ச இந்த தண்ணியவே விட்டுக்கலாங்க. அளவாக விட்டுக்கணும். உப்பு ஏற்கனவே போட்டிருக்கிறோம், பார்த்து அளவாக போட்டுக்குங்க. கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போடணுங்க கல்லுப்பு. சர்க்கரை, நாட்டு சர்க்கரை போடணும். நீங்கள் அஸ்கா கூட போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். போடும்போது டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இந்த சுவை புளிப்பு காரம் கூட இந்த இனிப்பும் சேரும்போது இனிக்காதுங்க, மைல்டாக தான் இருக்கும். போட்டதே தெரியாது. கண்டிப்பாக போட்டு செய்யுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சமாக விட்டுக்கலாங்க. தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து விட்டுக்குங்க. கசூரி மேத்தி, இது உலர் வெந்தயக்கீரை இதழ் தாங்க. இது 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும், போடுறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இதழ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி எடுத்துருக்குங்க. இதுவும் போட்டுக்கலாம். இஞ்சி நீளவாக்கில் ஒரு துண்டு கட் பண்ணி எடுத்துருக்குங்க. இதுவும் போட்டுக்கலாம். அருமையான சன்னா மசாலா ரெடி. பூரி போட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு கடாய் வச்சுட்டுனுங்க. பூரி பொரிக்கிற அளவுக்கு ஆயில் விட்டுருக்குறேன். சூடாகட்டும். மாவு எடுத்து பார்த்துக்கலாங்க. கொஞ்சம் மேலே ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா இது போல் செஞ்சு எடுத்துக்கலாங்க. உருண்டை உருட்டிக்கலாங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு இது போல் உருட்டி எடுத்துகிட்டு மேலே ஆயில் தடவி வச்சுக்கலாங்க. ஆயில் தடவி வச்சுட்டு தேய்ச்சிக்கலாம். அப்போ தான் வறண்டு போகாது. எல்லாத்தையும் உருட்டி எடுத்துகிட்டு வரணுங்க. அப்புறமா பார்க்கலாம். இது போல் உருட்டி எடுத்துகிட்டு மேலே ஆயில் தடவி வச்சுருக்குறேனுங்க. இது போல் வறண்டு போகாமல் இருக்கும், காய்ஞ்சி போகாது. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இருக்கட்டும். பூரி தேய்க்கிற அந்த பலகையிலையும் ஆயில் தடவி எடுத்துருக்குறேனுங்க. பூரிக்கு எப்பவுமே ஆயில் தடவி போடணும். மாவு போடும்போது அந்த ஆயிலையும் அந்த துகள் விழுந்து ஆயில் கலர் மாறிடுங்க, கருகின மாதிரி ஆகும். தேய்ச்சிக்கலாம். பூரி தேய்க்கிறத விட கொஞ்சமாக கெட்டியாக இருக்கணுங்க. ரொம்ப லேசாக தேய்க்கக்கூடாது. பூரிக்கு தேய்க்கிறத விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஓவல் ஷேப்லேயோ ரவுண்ட் ஷேப்லேயோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தேய்ச்சிக்கலாம்.
போல் இருக்கணுங்க. இது போல் கெட்டியாக இருக்கணும். ரொம்ப லேசாக இருக்கக்கூடாது. பூரி தேய்க்கிறத விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஆயில் சூடாகட்டும், போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாகணுங்க, அப்புறமா தான் போடணும். போட்டுக்கலாங்க. அருமையான சோளா பூரி ரெடி. இதே போல் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க. இது போல் இருக்கணும். இது போல் திக்காக இருக்கணுங்க. பூரிக்கு தேய்க்கிறத விட இது கொஞ்சம் திக்காக இருக்கணும். இதே போல எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். அருமையாக வந்திருக்குது. எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்குதுப்பா. சாஃப்டாக அருமையாக இருக்குது. இதே மெத்தடில் செய்து பாருங்கள். அருமையான சோளா பூரி சன்னா மசாலா ரெடி. இதே மெத்தடில் செய்து பாருங்கள். ரொம்பவே அருமையாக வரும். கண்டிப்பாக செய்து பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்றும் உங்கள் அன்பில் அருணா. பை பை.